அவங்க பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேர நிமிந்து உட்காருவோம். முதுகு தண்டு கழுத்து தளமும் நெருப்பத்தில் கட்டு. உச்சந்தலைக்கு நல்ல நேர கைகள் வச்சு விட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தல கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தியில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஆச்சக்கால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படி நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது உணர்ந்து பார்த்து முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணியோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்க்கிறோம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்னில இருந்து நம்ம தாந்திரிக பரிகாரம் லெவல் 3 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 3 கிளாஸும் இருக்கு தாந்திரிக பரிகாரம்னு சொல்லியிருந்தோம். இன்னில நம்ம லெவல் 3 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுவரையும் கத்துக்கிட்டதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள், டவுட் இருக்குங்களா? வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். ஒரு கிரகம் நம்மளுக்கு பகை கிரகமா இருக்கும்போது அதை ஆக்டிவேஷன் பண்றதால ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வருமா? சாரி சார், திரும்பி கேளுங்க. நம்மளுக்கு ஜோதிடத்துல சூரியன் பகைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க. நம்ம ஆக்டிவேஷன் பண்ண சொல்லிருக்கீங்க. அது நம்மளுக்கு பகையை மறுபடியும் அதிகப்படுத்துமா? அப்படி அதுல புரியல எனக்கு இதுல. ஓகே, ஜோதிடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு பகை அல்லது உங்களுக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்க ஆக்டிவேட் பண்ண போது பலப்படுத்த, அதாவது நம்ம முறைப்படி நம்ம எந்திரம் வரைகிறது குறியீடுகள் வரைகிறதுனால அப்படி பலப்படுத்தும் போது உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. சரிங்களா? நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதனால நீங்க பலப்படுத்தலாம். அப்புறம் அடுத்தது பாபகிரகங்களை ஆக்டிவேஷன் பண்றதால நம்மளுக்கு இன்னும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது சரியா? திரும்ப சொல்லுங்க சார். பாவகிரகங்களா? பாவகிரகங்கள்னு சொல்றோம்ல, சில சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் ரெண்டு விதமா இருக்கு. சரி. சனி, சூரியன், இதெல்லாம் பாவகிரகங்கள். இதை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடாது, நேரடியா ஆக்டிவேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடத்துல. நம்ம தாந்திரிக முறையில நம்ம அந்த இடத்துல பண்ணிதான் ஆகணும். இது நம்மளுக்கு எப்படி பாதகமா சாதகமா எப்படின்றது புரியல. அதுதான். சரி, ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சார். எந்த கிரகமும் பாவ கிரகம் கிடையாது. அதாவது சிலர் சொல்லுவாங்க பாவம்னு சொல்லுவாங்க, சிலர் கெட்ட கிரகம்னு சொல்லுவாங்க, சிலர் நல்லதுன்னு சொல்லுவாங்க. எந்த கிரகமும் கெட்ட கிரகம் கிடையாது. சரி சார். இப்ப சூரியன் கெட்ட கிரகம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சூரியன் கெட்ட கிரகம் சொல்றாங்க. சூரியன் உச்சத்துல இருக்காரு, அப்ப கெட்டது நல்லதா நடக்குமா? அப்புறம் கெட்ட கிரகம் உச்சத்துல இருக்காரு, உச்சத்துல இருந்தா நல்லதுன்றாங்களே. ஏன்? சூரியன் உச்சத்துல இருந்தால்
என்ன ஆகும்னு தெரியுங்களா உங்களுக்கு? ராஜ பதவி கிடைக்கும். அப்ப கெட்ட கிரகம் உச்சத்துல இருந்தா ராஜா பதவி எப்படி சார் கிடைக்கும்? அது கெட்டதானே நடக்கணும். இல்ல பாவ கிரகம் வந்தா பாவம் தானே பலப்படுத்தக்கூடாது, பாவமே இருக்கக்கூடாது. எங்க அப்ப அவர் நல்லது பண்றாரா கெட்டது பண்றாரா? நல்லதுதான் பண்றாரு. அப்புறம் அப்புறம் எப்படி பாவ கிரகம் ஆவாங்க அவங்க? சூரியன் செவ்வாய் சனி இவங்க 3 பேர்த்தையும் பாவ கிரகம்னு சொல்லுவாங்க, கெட்ட கிரகம்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா வந்து இவங்க 3 பேரும் ஆண் கிரகம். சந்திரன், சுக்கிரன், இவங்கள வந்து பெண் கிரகம், பெண் தன்மை. புதன் வந்து அலி கிரகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பக்கமும் பேலன்ஸா இருக்கக்கூடியவர். அலி கிரகம் அப்படின்னா 2 கலந்தவங்க கிடையாது, பேலன்ஸா இருக்கக்கூடியவங்க. சரம்ல வந்து பாத்தீங்கன்னா பெண், அவங்க வந்து இடது சரம், பெண் தன்மை வருவாங்க புதன் கிரகம். சோ அதனால அவங்க வந்து ஜோதிடத்துல வேற கணக்கு பண்ணி அவங்க பண்றாங்க. ஆனா எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தான். இப்ப உங்களுக்கு சூரியன் நீச்சமா இருக்காரு, இல்ல சூரியன் உங்களுக்கு வந்து ஹெல்த் வேல்யூவே இல்லாம இருக்காரு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப உங்களால தலைமைத்துவத்துல வரவே முடியாது, ஒரு ராஜயோகம் கிடைக்காது உங்களுக்கு. நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு ஓனர் ஆக முடியாது. கம்பெனிக்கு ஒரு ஆபீஸ்க்கு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்க ஓனர் ஆக முடியாது. ஏன்னா சூரியன் வந்து நீச்சத்துல இருக்காரு. இப்ப சூரியனை பலப்படுத்தின என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஓனர் ஆவீங்க. அந்த தோம் தானா கிடைக்கும் உங்களுக்கு, அந்த பதவி கிடைக்கும், பதவி உயர்வு. எல்லாரும் சூரியன் தானே, அரசாங்க வேலை. இப்ப நீங்க எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நீங்க சூரியன் நீச்சமா இருக்காரு, என்ன ஆவாங்க? கிடைக்கவே கிடைக்காது. அப்படி நீங்க சூரியனை பலப்படுத்தினா அரசாங்க வேலை கிடைக்கும். அப்படி நீச்சமா இருக்கும் போது நீங்க பலப்படுத்துறீங்க அப்படின்னா, அந்த பலப்படுத்தும் போது இப்ப உங்களுக்கு வந்து சளி உடம்புல லங்ஸ்ல சளி நிறைய சேர்ந்து இருக்கு சார். அது வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்? சளி பிடிக்கும், உடம்பு தானா சளி பிடிக்குமா? இப்ப சளி பிடிக்கிறது நம்ம கஷ்டத்தை கொடுக்கும், இருமல் வரும், தொந்தரவு கொடுக்கும். எதுக்காக இது நடக்குதுன்னா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தேவையான கழிவுகள் வெளில வருது. கரெக்டுங்களா? அப்ப இந்த கஷ்டப்படுறது நல்லதா தப்பா கெட்டதா? நல்லதுதான். வயிறுல உங்களுக்கு நிறைய கழிவுகள் இருக்கு, கீரை சாப்பிடுறீங்க, லூஸ் மோஷன் போகுது, நல்லதா தப்பு, நல்லதா கெட்டதா? நல்லதுதான். அப்ப ஒரு விஷயம் செய்யும் போது நமக்கு சில கஷ்டங்கள் நடந்தால் நம்ம கிட்ட கிளென்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம உடம்பு கிளென்ஸ் ஆகுது, நம்ம வாழ்க்கை கிளென்ஸ் ஆகுது, நம்ம எனர்ஜி லெவல்ல கிளென்ஸ் ஆகுது. அது நம்ம கஷ்டம்னு நினைச்சு அதை நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு கிளென்ஸ் ஆகாது, வாழ்க்கையை கிளென்ஸ் ஆகாது. சுத்தப்படுத்தாலும் நல்லா இருக்கும். லங்ஸ்ல இருக்கிற சளி வெளியில போகணும், வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளில போனா நல்லது நமக்கு. உள்ளுக்குள்ளே வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்? நம்ம உடம்பு தான் டேமேஜ் ஆகும். அதனால இந்த மாதிரி பாவ கிரகங்கள் இல்ல அல்லது உங்களுக்கு நீச்சமா இருக்கக்கூடிய கிரகங்கள் நீங்க பலப்படுத்தும் போது சில சமயங்கள்ல உங்களுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துச்சுன்னா விட்டுருங்க, ஃப்ரீயா விடுங்க, அது பாட்டுக்கு சரியாயிடும் அதுவே. சரிங்களா? ஓகேங்க சார். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? சொல்லுங்க சார். ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், கேட்கலாமா? கேளுங்க சார். சார், இதுல எந்திரம் நம்ம பார்த்துருக்கோம், அதே போல குறியீடுகள் நம்ம பார்த்துருக்கோம். எந்தெந்த இடங்கள்ல எந்திரங்கள் பயன்படுத்தணும், எந்தெந்த இடங்கள்ல வந்து குறியீடுகள் பயன்படுத்தணும் சார்? எல்லா இடத்துலயுமே ரெண்டுமே பயன்படுத்தலாம் சார். எந்திரங்கள் குறியீடுகள் ரெண்டுமே எல்லா இடத்துலயும் பயன்படுத்தலாம். நீங்க கையில வரைஞ்சிக்கலாம், குறியீடுகள் கையில வரைஞ்சிக்கலாம். கையில 5 விரல் இருக்கு, இந்த 5 விரல்ல கட்டை விரல் சுக்கிரன் எழுதிக்கோங்க. கட்டை விரல் சுக்கிரன்,
சுக்கிரமேடுன்னு சொல்லுவாங்க பாருங்க, கட்டையர்ல கீழே இருக்க சுக்கிரமேடு. இப்ப சுக்கிரனோட குறியீட சுக்கிரன் மேட்ல வரைஞ்சுக்கலாம். என்னைக்கு வரைஞ்சுக்கலாம்னு கேட்டா சுக்கிரன் கிழமணிக்கு வரைஞ்சுக்கலாம். வரைகிறது வந்து சுக்கர கிழமை சுக்கர உரையில் வரையலாமா இல்லை அப்புறம் நம்ம காலையில் விடிய காலையில் அந்த டைம் வந்துக்கலாம்? விடிய காலையில வரைஞ்சுக்கலாம் சார். இன்கேஸ் அது மறந்துடுது இல்லை லேட் ஆயிடுதுன்னா சுக்கர உரையில் சுக்கிர உரையில வரைஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. அதாவது சுக்கிரனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த உரையில வரைஞ்சுக்கலாம். நார்மலா சுக்கிரக்கிழமைக்கு வரைஞ்சுக்கலாம் சார் நம்ம. ஓகே. சரிங்களா? அப்ப சுக்கிரன் பலப்படுவார்கள். ஏன்னா கையில சுக்கிரன் மேட்ல அந்த குட்டி இடத்துல வந்து நம்ம எந்திரம் வரைய முடியாது. இந்த சிம்பிள் வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு மேட்லயுமே அந்த சிம்பிள் வரைஞ்சிக்கலாம். இப்ப ஏற்கனவே நீங்க வந்து ஜாதகப்படி பார்த்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு லக்னம் பலப்படுத்தணும், லக்னம் பிளஸ் 5ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடம், அந்த மாதிரி எல்லாமே இடம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுல உங்களுக்கு எதை பலப்படுத்தணுமோ அந்த அதிபதிய உங்க கையில அந்த எந்திரம் அந்த குறியீடு வரைஞ்சிக்கலாம். எந்திரம்ல குறியீடு வரைஞ்சிக்கலாம். இப்ப சனி பகவான் பலப்படுத்தணும்னா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க சனியோட மேட்ல சனியோட எந்திரம் வரைஞ்சிக்கலாம். தினமுமே கூட வரைஞ்சிக்கலாம். அப்ப பலப்படுவாங்க. அப்ப கையில எந்திரம் வரைய முடியாது, இதை வரைஞ்சிக்கலாம். ஓகே, இது நல்லது, கரெக்டா. அந்த மாதிரி எங்கெங்க பயன்படுத்தலாமோ பயன்படுத்தலாம் சார். நீங்க நார்மலா பிராக்டிஸ் பண்ணி எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிடுங்க. அது மாதிரி குறியீடுகள் வரையும் போது அது அழிய மறைய திரும்ப திரும்ப வரைஞ்சிக்கலாம். ஆமாங்க சார், ஆமா. ரெட் கலர் மார்க்கர் வச்சுக்கோங்க, ஒயிட் போர்ட் மார்க்கர் வாங்கிக்கோங்க, அதுல வரைஞ்சிடுங்க. இப்ப ஹேண்ட் வாஷ் பண்றோம், அழிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் வரைஞ்சுக்கோங்க. அது இப்போ எந்த நிறத்துல சார்? இப்போ பொதுவா வந்து சிவப்பு நிறமா இல்ல பச்சை நிறமா இல்ல சுக்குரன்னா வெள்ளை நிறமா? பொதுவா வந்து நீங்க சிவப்புல வரையும் பெட்டர் சார். சிவப்பா சார்? பொதுவா நீங்க சிகப்பு கலர், ரெட் கலர் ஒயிட் போர்ட் மார்க்கர் வாங்கிக்கோங்க. சிகப்பு நல்லா இருக்கும். யாருக்குள்ள அதிகமா கோபம் வருது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க மட்டும் சிகப்பை பயன்படுத்தி கம்மி பண்ணிக்கோங்க. சிவப்புக்கு பதில் பச்சை யூஸ் பண்ணிக்கலாம் சார்? பச்சை யூஸ் பண்ணிக்கலாம் சார். அடுத்தது வந்து நமக்கு பலப்படுத்துறதுக்கு உண்டான எந்திரங்கள் சொல்லியிருக்கீங்க, குறியீடுகள் நம்ம கையிலேயே வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப அது நமக்கு வந்து அந்தந்த கிரகங்கள் பலப்பட்டிருக்கா இல்ல பலவீனமா இருக்கா அப்படிங்கறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? நீங்க ரெகுலரா எல்லாருமே பலப்படுத்தலாம் சார். பலமா இருந்தாலும் கூட பலப்படுத்திக்கலாம் அது. ஆமா, பலமா இருந்தா கூட நம்ம பலப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே சார். இது அதே போல ஒரு கிளாஸ் ரிவ்யூ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த லக்னம் மொத்தம் 12 இடம் இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல லக்னம் இருக்கும். லக்னத்துல இருந்து 1ஆம் இடம் இது, 2வது இடம் இது, 3ஆம் இடம் இது, 4ஆம் இடம் இது, 5ஆம் இடம் இது அப்படின்ற மாதிரி சில இதில் காம்பினேஷன்ல வரும். 3 5 3 11 அந்த மாதிரி வரும். அது ஒரு வாட்டி ரிவ்யூ மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லது. இது நான் ஏற்கனவே கேட்டது போல ஒரு இல்லை பிடிஎஃப் மாதிரி ஏதாவது இருந்தாலும் கொஞ்சம் டக்குன்னு ரெஃபர் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார்.
பிடிஎஃப் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் சார். நம்ம எழுதுற சில நேரங்கள்ல சரியா இல்லையா இல்ல ஏதாவது சில நேரங்கள்ல அது மாதிரி ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஃபுல்லாகவும் திரும்ப திரும்ப ரெக்கார்டிங் நம்ம அது கரெக்டா அந்த இடத்த வச்சு, ஏன்னா முழுக்க முழுக்க இதை தான் சுத்தி சுத்தி இந்த லெவல், முக்கியமா லெவல் 2 வந்து ஃபுல்லாவே இதை பத்தி தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அது அதனால பிடிஎஃப் ஷேர் பண்ணிடலாம் சார். ரிவ்யூங்கிறத நீங்க திரும்ப அந்த வீடியோ பார்த்துக்கலாம் சார். ஏன்னா மறுபடியும் இதுக்காக ஒரு ரிவ்யூ கிளாஸ் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 1 hour 1.5 hour வேற விஷயம் நம்ம புதுசா கத்துக்கலாம். ஏற்கனவே வீடியோ இருக்குதா, நீங்க வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ பிடிஎஃப் எதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்போது பிடிஎஃப் கிடைக்காத வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குன்ற. சரி சார், தேங்க்யூ சார். ஓகேங்க சார். அதனால ரிவ்யூக்கு பதிலா அதாவது புதுசா சந்தேகங்கள் இருந்தா நீங்க புதுசா கேட்டுக்கலாம், டவுட் கேட்டுக்கலாம். ஏற்கனவே எடுத்த கிளாஸ் மறுபடியும் ரிவ்யூ வச்சோம் அப்படின்னா வீடியோ இருக்கு, அதுல வீடியோலயே போய் பார்த்துக்கலாங்க. அந்த அந்த நேரத்துல நம்ம புதுசா வேற ஏதாவது கத்துக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகே சார். ஓகேங்க சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? அதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம இதுக்கு போகலாம். சார் இப்ப அந்த ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அப்படிங்கிறது இப்ப லெவல் 3ல வருமா இல்ல ஆல்ரெடி சொல்லிட்டீங்களா சார்? இப்ப லெவல் 3ல வரும் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு லெவல் 3ல வரும். ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க சார். பிள்ளைகள் நம்ம சொல்றபடி கேட்கறதுக்கு எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த இடத்த? பிள்ளைகள் நம்ம சொல்றபடி கேட்கறதுக்கு நல்ல பிள்ளைகளா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு என்ன படிக்கிறாங்க சார்? எல்லாம் 8வது 9வது 10வது படிக்கிறாங்க. இது சின்ன குழந்தைங்களா இருந்தா பரவாயில்ல. 8th 9th 10th இந்த மாதிரிலாம் படிக்கிறாங்கன்னா சின்ன அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்றது வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல இப்ப வளர்ற பசங்க அந்த மாதிரி இருக்காங்க சார். அவங்களுக்கு தான் பலப்படுத்தணும். சரிங்களா? அது வந்து சைக்கலாஜிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் சார். கிரகங்கள் பலப்படுத்துறது ஒரு விதமா இருந்தாலும் இப்ப ஏன் நம்ம பசங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னா பேசிக்கா வந்து அவங்களோட ஃப்ரீக்வன்சி நம்ம இல்ல, நம்ம ஓல்டு ஃப்ரீக்வன்சில இருக்கோம், அவங்க நியூ ஃப்ரீக்வன்சில இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க ட்ரெண்டிங்ல இருக்காங்க, லேட்டஸ்ட்ல இருக்காங்க. இப்ப எதுவா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பேப்பர்ல சைன் போட்டு ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் எடுத்து பண்ணுவீங்க, அவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ட்ரெண்டிங்ல இருக்காங்க. நீங்க ஒரு கிரிக்கெட் அப்படின்னு பேசினா யாரை பத்தி பேசுவீங்க? கிரிக்கெட் யாருங்க? டெண்டுல்கர், சச்சின் டெண்டுல்கரை பத்தி பேசுவீங்க. இப்ப லேட்டஸ்ட் சென்டர்ல யார் இருக்கா தெரியல சார். அத அவங்க பேசுவாங்க. அவங்க கிரிக்கெட் பத்தி பேசுனா அவங்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறவங்களை பத்தி பேசுவாங்க. நீங்க சச்சினை போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் அந்த காலம் அப்படிம்பாங்க. புதுசா படம் வருது, ஹீரோ, உங்க ஹீரோவை பத்தி பேசினா யார் பிடிக்கும் உங்களுக்கு? எந்த ஹீரோ பிடிக்கும்? எனக்கு வந்து ரஜினிகாந்த், கமலஹாசன் அவங்கள பிடிக்கும். ஆனா இப்ப இருக்கிறவங்க புதுசா வந்தவங்க தான் பிடிக்கும். அப்ப பசங்க கூட நம்ம பேசணும், நம்ம கூட பசங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னா இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப ரீசெண்டா நீங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தை பத்தி நீங்க போய் பேசணும் அவங்க பையன்கிட்ட. இந்த படம் இப்படி இருக்காண்டா, மியூசிக் டைரக்டர் இவர் நல்லா இருக்கு, அந்த பாட்டெல்லாம் கேட்டியாடான்னு கேட்டீங்கன்னா அவர் திரும்ப பேசுவார், ஆமாப்பா சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா அந்த பாட்டு அப்படின்னு பேசுவாரு. இதே நீங்க வந்து அந்த காலத்துல ரஜினி எப்படி நடிச்சாரு, அதெல்லாம் பழைய படம். இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க ரஜினி ஐயா ரஜினி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்றாங்க, அந்த படம் இதெல்லாம் பார்த்ததே இல்லைன்றாங்க. ஏன்னா அவங்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்காங்க. சரிங்களா? அதனால நம்ம அவங்க கூட ட்ரெண்ட்ல இருக்கணும். இப்ப லேட்டஸ்டா ட்ரெஸ் என்ன இருக்கு, உங்க பையனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கோ அந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், லேட்டஸ்ட்ல இருக்கணும். அப்பதான் அவங்க நம்ம ஃப்ரெண்டா பழகுவாங்க, அப்பதான் நம்ம சொல்றதை கேட்பாங்க. இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க இருப்பாங்க. நீங்க சூரியனை பலப்படுத்தினாலே நல்லா இருக்கும் சார். சூரியன் பலப்படுத்த தலைமைத்துவம் இருக்கும். அப்போ பசங்க சொல்றத நீங்க சொல்ல பசங்க கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு.
இருந்தாலும் நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ல லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கணும். ம். அப்ப நல்லா இருக்கும். ம். சரி, இது ஒண்ணு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இப்ப நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ணலாம். சார் இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ நம்ம அந்த கட்டத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது சார் அவங்களுக்கு எது ஆம், ஆம், பலமா இருக்கு. எது நீங்க சொல்லிட்டீங்க, அதான் பலமா இருந்தாலும் நம்ம எழுதுறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நிறைய விஷயங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்ம அது ப்ரியாரிட்டி பண்ணி அந்த அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 4 தான் இருக்கு, 4 தான் நம்ம எழுத முடியும் அப்படிங்கும்போது இன்னும் டைம் எடுத்து பண்றதுனால நம்ம அது ஜென்ரலா நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாது என்ன சார்? யார் நீச்சமா இருக்காங்க, யாரு பலமானு பார்த்தா தெரியாது சார். அது ஜாதகம் தெரிஞ்சவங்க கிட்ட காமிச்சு அவங்க தான் பார்த்து சொல்லுவாங்க. டீப்பா உள்ளுக்குள்ள போய் பார்ப்பாங்க யார் நீச்சம் யார் இதுன்னு. பட் ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, கட்டத்துல இருந்து எத்தனாவது இடத்தை பலப்படுத்தா நமக்கு இந்த விஷயம் கிடைக்கும். இப்ப பொருளாதாரம் பணம் அப்படின்னாலே 2ஆம் இடம், அது பொதுவானது. அப்ப லக்னத்துல 2ஆம் இடம் பலப்படுத்தணும். முக்கியமா சார் ஃபர்ஸ்ட் எல்லாருமே லக்னத்தை பலப்படுத்துங்க, உங்க லக்னாதிபதியை பலப்படுத்துங்க. லக்னாதிபதியை பலப்படுத்தினாலே பல விஷயங்கள் சரியாகும். நமக்கு ஒரு 100 ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 50ல இருந்து 75 ப்ராப்ளம் லக்னாதிபதியால தான் இருக்கும். லக்னம்ங்கிறது வீடு. இப்ப நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்க, கிளாஸ் எடுக்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, வீட்டுல ப்ராப்ளம் இருந்தா எங்க நிம்மதியா இருக்க முடியுமா? அப்ப வீட்டுல நீங்க ஆபீஸ் போங்க, என்னாலும் பண்ணுங்க, கோடி கோடியா சம்பாதிச்சுக்கலாம். வீட்டுக்கு ஏன்டா போறோம்னு இருக்கும், ஏன்டா எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, சண்டையா இருக்கு, ஏன்டா வீட்டுக்கு போறோம்னு இருந்துச்சு அப்படின்னா நிம்மதி இருக்காதுங்க. அப்ப நம்ம பலப்படுத்த விட சரி பண்ணுறது ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி. லக்னாதிபதியை பலப்படுத்திட்டீங்கனாலே உங்க வீடு நிம்மதியா இருந்தாலே மற்ற எல்லா இடத்துலயும் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் சமாளிச்சுக்கலாம்னு தோணும். ஏன்னா வீட்டுல நிம்மதியா இருக்கு. வீட்டுல நிம்மதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எங்க போய் சேர்றது? ஸோ அதனால லக்னாதிபதியை பலப்படுத்துறாங்க. யாரா இருந்தாலும் சரி, உங்க பசங்க, உங்க ஒய்ஃப், யாருக்கா இருந்தாலும் சரி, லக்னாதிபதியை பலப்படுத்த சொல்லி அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துருங்க. சார் ஃபைனலா ஒரு கேள்வி சார். இப்போ இந்த ஆல்மோஸ்ட் இப்போ இந்த 2வது லெவல் வரைக்கும் நம்ம பலப்படுத்துறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது கையில குறியீடுகள் வரைகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இதுல ப்ராக்டிஸ் பண்றதா இருந்தாலும் சரி. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியவை தவிர்க்க வேண்டியவை, அதை நம்ம பண்றதுக்குன்னு இந்த காலம், இந்த நேரம், இல்லை இந்த சூழல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதாவது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஃபேமிலி லைஃப்ல இருக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது? அந்த மாதிரி எதுவும் இல்லை சார், இதை பொறுத்தவரை அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்க எந்திரம் வரைகிறது எல்லாமே நீங்க பேப்பர்ல தான், பேப்பர்ல போர்ட்ல தான், கார்டுல பேப்பர் அந்த அட்டையில தான் வரைய போறீங்க. இதே நீங்க காப்பர் ஷீட்ல வரைகிறீங்க, வெள்ளி ஷீட்ல வரைகிறீங்க, தங்க ஷீட்ல வரைகிறீங்க, அந்த ப்ராப்பரா நீங்க வந்து அந்த எந்திரம் அதுல வரைய போறீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் அந்த எந்திரம் நம்ம 40 நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க சொல்றது எல்லாமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, கோவப்படக்கூடாது, பால் ஐட்டம் சேர்த்துக்கூடாது, பால், நெய், தயிர், மோர், பன்னீர் எதுவுமே சேர்த்துக்கூடாது, காஃபி டீ குடிக்கூடாது, விரதம் இருக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும். அந்த மாதிரி 40 நாள் இருந்து அந்த எந்திரத்தை பலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் காப்பர்ல எழுதிட்டு மறுபடியும் அது உருவத்துக்கு மறுபடியும் 40 நாள் இதே மாதிரி இருக்கும். காப்பர்ல எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்கள் வந்து நமக்கு அது வேற இதுல வருமா இல்ல லெவல் 3ல வருமா சார்? லெவல் 3 இல்ல சார், அதை நம்ம ஆக்சுவலா பேசிக்கா சொல்லி கொடுக்கறது இல்ல. ஏன்னா அது யாருமே பண்ண முடியாது. இப்ப இந்த உலக வாழ்க்கையில 48 + 48 கிட்டத்தட்ட 3-3.5 மாசம் 4 மாசம் வச்சுக்கோங்களேன். 4 மாசத்துக்கு இந்த உலக வாழ்க்கை நீங்க வாழவே முடியாது. புரியுதுங்களா? இந்த உலக வாழ்க்கை வாழ முடியாதுன்னா எதுவுமே நீங்க பண்ண முடியாது. ஃபுல் டைம் நீங்க அது பூஜை, மந்திரம் இதுலதான் இருக்கணும். நீங்க எல்லா வேலையும் விட்டுட்டு இதை மட்டும் தான் பண்ணணும். அப்படி ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்க நமக்கு எந்திரம் வரைஞ்சு தருவாங்க. உங்களுக்காக 40 நாள் பூஜை பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. சரிங்களா?
நீங்களே எழுதணும் அப்படின்னா இப்ப நம்ம பேப்பர்ல எழுதிக்கலாம். நீங்க ஒரு போர்டுல எழுதுறீங்க, ஒரு அட்டையில எல்லோ கலர் ஷீட்ல எழுதுறீங்க, எழுதி நீங்க வச்சுக்கிறீங்க. அது எதுக்காக என்ன பர்பஸ்க்காக நீங்க எழுதுறீங்களோ சால்வ் ஆன பிறகு நீங்க ஓகே எடுத்து வச்சிடலாம், அவ்வளவுதான். சரிங்களா? எந்திரம் நீங்க காப்பர்ல எழுதணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியா நீங்க தீட்சை வாங்கணும், நிறைய விஷயம் இருக்கு அதுக்கு. அதனால நம்ம சொல்லி தரது இல்லை சார். ஓகே ஓகே சார். இப்போ இது நம்ம 6 மாதத்துக்கு ஒரு முறை அது நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம்னா சார்? 6 மாசம் கூட இல்ல சார். இப்ப நீங்க ஒரு எந்திரம் வரைறீங்க, உங்களுக்கு ஒரு பணத்துக்காக எதிர்பார்த்து பணம் வரைறீங்க அப்படின்னா ஒரு 3 மாசம் ஆகுது, பணம் வந்துருச்சு, ஓகே அடுத்த வேற என்னமோ அதுக்கான எந்திரம் வரைஞ்சிக்கலாம் நீங்க. இப்ப நான் லக்னம் பலப்படுத்தினது இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இதுல இருந்து திரும்பவும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம லக்னத்தை பலப்படுத்த 108 வாட்டி வரைஞ்சிக்கலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்க சார். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் வாங்க. தாந்திரிக பரிகாரம் லெவல் 3ல நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம எந்திரங்கள்லாம் கத்துக்கிறத விட சில சில விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். என்னென்ன விஷயம்னா பொதுவாக இருக்கக்கூடியது. சரி, என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம், நியாயமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும். உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் நீங்க ட்ரை பண்றீங்க, அது கிடைக்கணும். உங்களுக்கு சொத்து, வர வேண்டிய சொத்து உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க யாருக்கோ கடன் கொடுத்துறீங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க, கிடைக்கணும். நீங்க கல்யாணத்துக்கு நினைக்கிறீங்க, கல்யாணம் நடக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்கணும். இதுக்கு பொதுவாக அதே மாதிரி நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடன் திரும்ப அடைக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா A4 ஷீட், இந்த ஷீட் எடுத்துக்கோங்க, அன்ரூல்டு ஷீட், A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை நம்ம நார்மலா எக்ஸாம் எழுதுவோம் பாருங்க, அது ஸ்ட்ரைட்டா வச்சு எழுதுவோம் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் திருப்பிக்கோங்க, லேண்ட்ஸ்கேப்ல திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு ஒரு பக்கம் ஐங்கோணம், இன்னொரு பக்கம் அருங்கோணம். ஐங்கோணம் தெரியுங்களா எல்லாருக்குமே? நம்ம லெவல் 1ல கத்துக்கிட்டோமே. ஐங்கோணம் நம்ம சிவன் எழுதுவோம் பாருங்க, அது அருங்கோணம் சரவண பவ எழுதுவோம் பாருங்க, அது நம்ம இது ரெண்டுத்தையும் 2 கார்னர்ல எழுதிக்கோங்க. 2 கார்னர் அப்படின்னா வலது பக்கம் 1, இடது பக்கம் 1. நமக்கு வலது பக்கம் ஐங்கோணம் வரைஞ்சுக்கோங்க சின்னதா, அதில் நம்ம சிவன் எழுதிக்கோங்க. இந்த பக்கம் அருங்கோணம் வரைஞ்சுக்கோங்க, ரைட் சைடு அருங்கோணம் வரைஞ்சுக்கோங்க. சரவண பவ எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவுல உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த கோரிக்கை எழுத வேண்டும். கோரிக்கை, பிரார்த்தனை எழுத வேண்டும். சரிங்களா? எப்படி எழுதணும் அப்படின்னா பாசிட்டிவா எழுதணும். இப்ப நான் கடன் அடைத்து விட்டேன் அப்படி இல்ல, வருமானம் தானே கடன் அடைக்க முடியும். ஏன்னா கடன் அடைத்து விட்டேன் அப்படின்னா இவருக்கு கொடுக்கக்கூடிய கடன் அடைச்சிட்டேன். யாருக்கு? ரமேஷ் சாருக்கு கொடுக்கணும், 1 கோடி ரூபாய் கொடுக்கணும், கொடுத்துட்டேன். எங்க இருந்து? வேற ஒருத்தர்கிட்ட வாங்கி விட்டு கொடுத்துட்டேன். இப்ப நானு ரமேஷ் சாருக்கு கொடுக்க வேண்டிய கடன் நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா நான் கொடுத்துருவேன். ஆனா வேற ஒருத்தர்கிட்ட 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துருப்பேன். இப்ப ரமேஷ் சாருக்கு கடன் கிளியர் ஆயிடுச்சு, ஆனா நான் எழுதுன நிறைவேறி விட்டது.
புரியுதுங்களா? நான் எழுதுறது நிறைவேறி விட்டது. ரமேஷ் சார் கடன் கொடுத்துட்டேன். ஆனா புதுசா கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். வேற ஒருத்தர கடன் வாங்கியிருக்கேன். இது கரெக்டா? இல்ல நமக்கு வருமானம் லாபம் வந்து கொடுத்து கடன் அடைக்கிறது கரெக்டா? எது கரெக்டா? லாபம் வந்து அடைக்கிறது. லாபம் வந்து அடைக்கிறது தான் கரெக்டு. அப்ப நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ கடன் அடைக்கணும். இப்போ 1 கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 கோடி ரூபாய் நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா, ரமேஷ் சாருக்கு வந்து நான் 1 கோடி ரூபாய் என் வருமானத்தில் லாபமாக வந்து அதை அடைத்து விட்டேன். வருமானம் வந்து விட்டது. வருமானத்தை வச்சு அடைச்சிட்டேன். லாபம் வந்து அடைச்சிட்டேன் அப்படின்னு தெளிவாக எழுத வேண்டும். சரிங்களா? ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இந்த பக்கம் ஓம் நம சிவாய ஐங்கோணம், இந்த பக்கம் அனுகோணம் வரைஞ்சிட்டு நடுவில் 2த்துக்கும் நடுவில் எழுதிருங்க. என்ன வேணும் தெளிவா எழுதுங்க. அதுக்கு கீழே லைன் இருக்கு பாருங்க. அந்த லைன்ல பஞ்சபூதத்தோட குறியீடுகள் வரைஞ்சுக்கோங்க. பஞ்சபூதத்தோட குறியீடுகள் சொல்றேன் அப்படி நீங்க வரைஞ்சுக்கிறீங்களா? சதுரம், நிலம்க்கு வந்து சதுரம், ஸ்கொயர், சின்ன ஸ்கொயர் போட்டுக்கோங்க, நிலம்னு போட்டுக்கோங்க. நீருக்கு வந்து பிறை சந்திரன் வரையும் பாருங்க. நீருக்கு பிறை சந்திரன், பிறை. ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துக்கலாமா சார்? பிறைனா ரெக்டாங்கிள் ஷேப்ல பிறை அப்படியே வரையணும், அவ்வளவுதான் சார். பிறை சொன்னீங்களா? பிறை. ஓகே ஓகே ஓகே. நெருப்புக்கு என்ன குறியீடு யாருக்காவது தெரியுங்களா? சூளம் மாதிரி ஏதாவது வருமா சார்? முக்கோணம். ட்ரையாங்கிள். காற்றுக்கான குறியீடு அருங்கோணம். அதாவது ஒரு ட்ரையாங்கிள், ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள், ரெண்டும் சேர்த்தா காற்று. ஆகாயத்துக்கு ரவுண்டு, வட்டம். இந்த 5 பஞ்சபூதங்கள் தானே, பஞ்சபூதங்கள் எழுதிக்கோங்க. அப்போ ஒரு ஒயிட் ஷீட்ல உங்களுக்கு என்ன முக்கியமா நடக்கணுமோ அது எழுதுறதுக்கு ஒயிட் ஷீட்ல வெர்டிகலா வச்சுக்கிட்டேன், அதை லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் ஐங்கோணம் நமசிவ எழுதிக்கோங்க, இன்னொரு பக்கம் அருங்கோணம் சரவணபவ எழுதிக்கோங்க. நடுவுல வந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல உங்களோட கோரிக்கை வேண்டுதல் என்னவோ எழுதிருங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த பஞ்சபூதங்களோட குறியீடுகள் வரைஞ்சிருங்க. சரி, இதை வரைஞ்சு என்ன பண்ணணும்? இதை வரைஞ்சு பத்திரமா வச்சுக்கோங்க. எத்தனை டைம் வரையணும் சார்? இது 1 டைம் வரைஞ்சு வச்சாலே போதும் சார். நம்ம எழுதும் போது அந்த குறிப்பிட்ட காலம்லாம் ஏதோ குறிப்பிட்டு பண்ண எழுத தேவையில்லைண்ணா சார்? எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது சூரிய ஹோரை சூரியன் கிழமணிக்கு செய்யறது ரொம்ப நல்லது சார். சூரியன் ஹோரையில சூரிய கிழமணிக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சண்டே என்ன பிரதர்? ஓ, சண்டே சூரியன். ஆமா மேடம், கரெக்ட். ரொம்ப சிறப்பாக அமையும். பிரம்ம முகூர்த்தத்தில் விட பண்ணலாம்ல சார்? பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணலாம் சார். ஓகே ஓகே.
பிரம்ம முகூர்த்தம்னா எந்த நாளா இருந்தாலும் ஓகே. இல்ல அப்படின்னா சூரிய உதயம் அந்த சிறப்பு. ஆமாங்க சார். ஓகே சார். ரொம்ப சிறப்பா இருக்கும் சூரிய ஹோரை, சூரிய கிரகம். நான் கேட்ட டைம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வருமானத்தில் லாபமாக வந்து ஒருத்தருடைய பெயரை சொல்லி நம்ம கடன் கொடுத்து விட்டேன் அப்படின்றது வந்து இந்த 3ஆம் மாதம் கழிச்சா, இல்ல 6 மாதம் கழிச்சா அந்த ஒரு காலம் வந்து கேக்குறேன் சார். அதெல்லாம் நீங்க எழுதணும் சார். தெளிவு ஓ. இருக்கணும் அதுல. நீங்க இப்ப நான் 3 மாசத்துல கொடுத்துட போறேன்னா 3 மாசம் எழுதக்கூடாது. இப்ப ஜூலை மாசம், 3ஆம் மாசம், இப்ப பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாசம் கொடுத்துருவேன். மே மாசம் 30ஆம் தேதிக்குள்ள கொடுத்துருவேன். அந்த மாதிரி அப்படி எழுதணும். 3 மாசம் அப்படின்னு போட்டீங்கன்னா ஏது 3 மாசம்? இன்னைக்கு பிப்ரவரி எத்தனாம் தேதி? இன்னைக்கு 25. சரிங்களா? 25. இன்னைக்கு நம்ம வந்து 3 மாசம் சொல்றது வந்து உதாரணத்துக்கு மே 25ஆம் தேதினு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 2ஆம் தேதி, இப்ப மார்ச் 2ஆம் தேதி சொல்றீங்க, 3 மாசம் சொல்றீங்க. அப்ப என்ன ஆகும்? மார்ச் 2ஆம் தேதி சொல்றீங்க, 3 மாசம் சொல்றீங்க. அப்ப ஜூன் 1ஆம் தேதி. ஜூன் 1ஆம் தேதி. இப்ப மார்ச் 10ஆம் தேதி சொல்றீங்க, 3 மாசத்துல கொடுத்துருன்னு சொல்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஜூன் 10ஆம் தேதி. இப்ப 3 மாசங்கிறது நீண்டு கொண்டே போகிறது. அப்ப என்ன பண்ணணும்? டேட் எழுதணும். இந்த டேட்ல, இந்த கிழமையில அப்படின்னு நீங்க எழுதணும். இப்ப நீங்க சொல்றது வந்து அந்த லக்னத்தை பலப்படுத்தி அந்தந்த இடத்துக்கு எழுதுறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த குறியீடுகள் டெய்லி வந்து நம்ம வரைஞ்சிக்கலாமா சார் அது நிறைவேற வரைக்கும்? எந்த குறியீடுகள் சார்? A4 ஷீட்ல ஒன் டைம் நீங்க வரைஞ்சா போதும் சொல்றீங்க. அப்ப டெய்லி எடுத்து பார்க்கணுமா? ஆமா, டெய்லி எடுத்து பார்க்கணும். A4 ஷீட்ல ஒன் டைம் வரைஞ்சிட்டு கூடாதுல்ல சார்? படிக்கலாம். டெய்லி எடுத்து பார்த்தா அதை படிங்க. பேராகிராஃப் பேஜ் இருக்கு. மடிக்கலாமான்னு கேட்டேன். மடிக்க கூடாது, மடிக்க கூடாது. ஓகே ஓகே சார். மடிக்காம அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்களா? எந்திரங்கள் கத்துக்க ஆரம்பிக்கலாமா? இது காமனா வரக்கூடிய எந்திரங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கக்கூடிய எந்திரம் வந்து நோய் நிவாரண எந்திரம். நோய் நிவாரணத்துக்கு, நோய் நிவர்த்திக்கு. ரொம்ப நாளா நோய் இருக்கு, ரொம்ப நாளா ப்ராப்ளம் இருக்கு, ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கு, கண்டினியூஸா ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது. எவ்வளவு டாக்டர்ஸ் போய் பார்த்தாச்சு, ஹாஸ்பிட்டல் போயாச்சு, மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு, ஹீலிங் எடுத்தாச்சு, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ரேக்கி கொடுத்தாச்சு. என்ன பண்ணாலும் மறுபடியும் அந்த நோய் வந்துகிட்டே இருக்கு. இல்ல ஏதோ ஒரு நோய் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த எந்திரம் வழக்கம் போல 4 கட்டம் போட்டுக்கோங்க. அதாவது நான் பாக்ஸ் போட்டுக்கோங்க, 16 பாக்ஸ் போட்டுக்கோங்க. சூளம் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு சொல்லுங்க. நான் எப்படி எழுதணும்னு சொல்றேன்.
பாக்ஸ் அந்த கட்டம் வரைஞ்சிட்டு சூளம் வரைஞ்சி தம்ஸ் அப் பண்ணுங்க. எப்படி எழுதுன்னு சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 4 5 6 7 8 எழுதிக்கோங்க. இந்த கட்டத்துல எப்படி இருக்கோ அதே இடத்துல லொகேஷன்ல 1 2 3 4 5 6 7 8 எழுதிக்கோங்க. எழுதிட்டு அப்புறம் 20 19 18 17 16 15 14 13 இந்த ஹரிசான்ல கூட்டி பாருங்க. 18 1 16 7 எவ்வளவு வருது? மொத்தம் 42 வருது சார் டோட்டலா. 42. 42. நீங்க எந்த பக்கம் எந்த 4 பாக்ஸ் எடுத்து போட்டாலும் 42 வருதா? 17 2 3 20. ஆமா சார். 42. நடுவில் இருக்க பாக்ஸ் 8 17 14 3 42. இந்த மாதிரி எந்த 4 பாக்ஸ் எடுத்து கூட்டினாலும் அதுக்கு நீங்க இஷ்டத்துக்கு எடுக்காதீங்க. இந்த மாதிரி சதுரமா வரக்கூடிய பாக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 42 வருதுன்னா இந்த எந்திரம் சரியான எந்திரம். அப்ப நோய் ரொம்ப நாளா இருக்கிற நோய் சரி பண்றதுக்கு. அதே மாதிரி இது வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் இந்த எந்திரம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்ப பார்த்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வந்துகிட்டே இருக்கு, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதாவது ஏற்கனவே அவங்க ஒத்துமையா இருந்தாங்க, ஏதோ ஒரு ரீசனால ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அது என்ன ரீசனே தெரியல. ஆரம்பத்துல இருந்தே அடிச்சுக்கிறாங்க, புடிச்சு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது வேற லெவல். நல்லா இருந்தாங்க, ஆனா இப்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அந்த ஒற்றுமைக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த எந்திரம். இந்த எந்திரம் எப்ப வரையணும் அப்படின்னா சூரியன் வரையில வரையணும். சூரியன் கிழமணிக்கு சூரியன் வரையில வரையணும். எப்ப? உடம்பு ஆரோக்கியத்துக்காக. உடம்பு ஆரோக்கியத்துக்காக நோய் எல்லாம் சரியாகணும். அதாவது நோய் சரியானு எழுதக்கூடாதுங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக எழுதணும். சரிங்களா? இந்த எந்திரம் வரையும் போது இப்ப எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக எழுதும் போது சூரியன் வரையில சூரியன் கிழமணிக்கு வரையணும். இதே கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த எந்திரம் வரைவீங்கன்னா சுக்கிரன் கிழமணிக்கு சுக்கிர வரையில வரணும். அதாவது வெள்ளிக்கிழமணிக்கு சுக்கிர வரையில வரணும். சார் இது வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த அடிப்படையில தான் எழுதணும் அது. ஆமாங்க சார். ஓகே சார். இதே எந்திரம் வந்து இன்னொரு டைப் ஆஃப் எந்திரம் இருக்கு. இது ஒரு எனர்ஜி லெவல். இது எழுதிட்டீங்களா? இது எழுதிட்டீங்கன்னா அடுத்தது போகலாம். எழுதிட்டீங்கன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. சரி, இப்ப இந்த எந்திரம் எழுதுறதுனால உடனே உடம்பு சரியாயிடுமான்னு கேட்டா உடம்பு சரியாகிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். இப்ப ஒரு மருத்துவ முறை நீங்க எடுத்துக்கிட்டு இருப்பீங்க, பல வருஷமா அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? பல வருஷமா இருக்கீங்க, உங்களுக்கு சரியே ஆக மாட்டேங்குது. இப்ப இந்த எந்திரம் வரையும் போது உங்களுக்கு அதுக்கான சரியான மருத்துவ முறை கிடைக்கும். உங்களுக்கு இந்த மருத்துவ முறைக்குள்ள போனா உங்களுக்கு சரியாகிவிடும். ஆர் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம் இருங்க.
வரையலாம் வரையலாம். வரைஞ்சி முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு. வரைஞ்சி முடிச்சுட்டு நீ எனக்கு கால் பண்ணு. வீட்டில் இருக்கலாம். சரி ஓகே. சரி ஓகேடா. சரி ஓகே. இப்ப இது ஒரு டைப் ஆஃப் எந்திரம். சரிங்களா? இதுல இன்னொரு டைப் ஆஃப் எந்திரம் இருக்கு. இதே 42 தான் கூட்டுத்தொகை வரும். இது டைப் 2. இப்போ இதுவும் வரையணுமா சார்? ஆமாங்க சார், இதுவும் எழுதிக்கோங்க, கட்டம் போட்டுக்கோங்க. சார் அதுல வந்து 42 வந்து நம்பர் எதுவும் எழுதல, இது மட்டும் தான் வரைஞ்சிருக்கு, பரவாயில்லையா சார்? அது மேலே எழுதிக்கோங்க, 42 போட்டுக்கோங்க கூட்டுத்தொகை. ஏன்னா அப்பதான் எந்திரம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா நம்பர் அதே தானா சார்? அந்த இதுல போட்ட அதே நம்பர் தான் வந்தது. அதே எண்கள் தான், இடம் மாறி இருக்கும். ஓகே ஓகே சார். இந்த எந்திரம் வந்து இடம் மாறி 1 2 3 4 5 6 7 8 இடம் மாறி இருக்கும். எல்லா நம்பருமே இடம் மாறி இருக்கும். இதே மாதிரி 6 பாக்ஸ் வரைஞ்சுக்கோங்க. 16 பாக்ஸ் வரைஞ்சுக்கோங்க. சூலம் வரைஞ்சுக்கோங்க. இதுல இருக்கிற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 எழுதிக்கோங்க. அப்புறமா 16 இதுல இருந்து எங்கிருந்து 20ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 20 19 18 17 16 15 14 13 எழுதிக்கோங்க. இதை வரைஞ்சிட்டு பிறகு தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே. இதுல எந்த எந்திரம் மறையணும்னு கேட்டா 2 எந்திரமும் மறைய வேண்டும். எதுக்காக பிரதர்? எதுக்காகவா? இப்ப அதான ரீசன் சொன்னோம். ரொம்ப நாள் நோய் இருக்கு. ரீசன் சொன்னீங்க, ரெண்டும் வரையணுமான்றதுக்காக கேட்டேன். ரெண்டுமே அந்த 2 ஃப்ரீக்வன்சிங்க, ரெண்டுமே வரையணும். ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். அதாவது நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நோய்வாய்ப்படும் போது பாத்தீங்கன்னா சூரிய உரையில சூரிய கிழமையில இந்த 2 வரையணும்னா சார்? ஆமாங்க சார், ஒரே ஒரு நிமிஷம் சார் வரேன். ஓகே ஓகே சார்.
சூரியனுக்கான இந்திரம் தானே, சூரியனுக்கான இந்திரம் தானே. இன்னைக்கு என்ன கிழமை? புதன் கிழமை. புதன் சுக்கிரன் ரெண்டு தான். அப்ப சுக்கிரனுக்கு வரையணும் அப்படின்னா சுக்கிரனுக்கு வந்து 6 வரும். 6ல ஆரம்பிக்குதா? சுக்கிரனுக்கான இந்திரம் 6ல ஆரம்பிக்குதா? ஆமாம், 6, 7, 8, 9, 10 அப்படிதான் வரும். ஆமாம், கிரகங்களோட இந்திரத்துக்கு எல்லாத்துக்கும் அப்படிதான். சாரி சார், திரும்ப கேளுங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நோய் பட்டிருக்கும் போது நீண்ட நாள் பிரச்சனைகள், திரும்ப திரும்ப நோய் இருக்கு சரியாகல அப்படின்னா சூரிய உரை சூரிய நாள் அன்னைக்கு நம்ம வந்து இந்த 2 உரையுமே சேர்த்து வரையணும் சார். ஆமாங்க சார். அதே போல கணவன் மனைவிக்குள்ள திடீர்னு பிரச்சனை வருது அப்படின்னா அது சுக்கிர உரை சுக்கிர நாள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் சார். 2 ஆமாங்க சார், ரெண்டு எந்திரமும் வரையணும். அந்த இன்டென்ஷன் மாறுது, அந்த எழுதுறது வந்து நம்ம மாத்தி எழுத போறோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் இன்டென்ஷன். ஆமா, கோரை கிழமை மாறுது, இன்டென்ஷன் மாறுது, எந்திரம் ஒண்ணுதான். இப்ப இது வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த லக்கணம் நம்ம பலப்படுத்தியிருப்போம். அதுக்கப்புறம் இதை மட்டும் நம்ம 9 முறை எழுதணுமா, இல்ல இதுவும் நம்ம 108 வாட்டி எழுதணுமா சார்? இதுவும் 108 தடவை சார். எந்த எந்திரம் மாறதான் 108 தடவை வரையணும். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து A4 ஷீட்ல நம்ம ஒரு முறை வரைகிறது வந்துன்றது அது வேற. அதுல எந்திரம்லாம் கிடையாது, அது வேற. அது தாந்திரிக பரிகாரத்துல ஒரு சின்ன பார்ட். அது ஒரு தாந்திரிக, அது ஒரு பரிகார முறை தனி. அது சொன்னது வந்து அந்த இப்ப லெவல் 3 ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம்ல சார், லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல கார்னர் போட்டுட்டு நடுவுல, அது தனி பரிகாரம் சார். அது கூட அது வேற, இது வேற. எந்திரங்கிறது வேற. அப்ப இது ஆஸ் யூசுவல் நம்ம 108 வாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் சார். ஆமாங்க சார். ஓகே ஓகே பண்ணிட்டு அப்புறம் 9 நாள் 9 முறை எழுதணுமா வரையணுமா அப்படி சார்? கரெக்ட் சார். ஓகே ஓகே ஓகேங்களா. இந்த எந்திரம், இது ரெண்டுமே எந்திரம் மாறிடுங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு. இது ஒரு எந்திரம், இது ஒரு எந்திரம். சுக்கிரன் கிழமணிக்கு சுக்கிர வரையில வரையணும். ரெண்டு பேருமே வரையணும் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தருக்கு வந்து நம்பிக்கை இல்ல, விருப்பம் இல்ல, நேரம் இல்ல அப்படின்ற பட்சத்துல அது முழுமையான பலன் கிடைக்காத பட்சத்துல அப்ப எப்படி சார் பண்றது? ஒருத்தர் வரைஞ்சாலே போதும் சார். இப்ப நீங்க படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் இதோட வேல்யூ என்னன்னு தெரியும், நீங்க வரைவீங்க. உங்க ஒய்ஃப் கிட்ட போய் கூட சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்றாங்க, அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வரைஞ்சா போதும். ஓகே. என்னங்க? கீழே அவங்க பேர் எழுதணுமா? என்ன கீழே? புரியல. கீழே அவங்க கணவன் மனைவி பேர் எழுதணுமா? ஆமாங்க சார். 2 பேரும் நாங்க ஒத்துமையா இருக்கிறோம், வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா ஜாலியா ஹாப்பியா செலிப்ரேஷனா இருக்கும்ன்றது அது நீங்க இந்த இன்டென்ஷன் எழுதணும் தெளிவா. அதை நல்லா கேட்டுக்கோங்க. எப்பயுமே இன்டென்ஷன் எழுதும் போது ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், எங்க 2 பேருக்குள்ள சண்டை சரியாகணும்னு எழுதாதீங்க. நாங்க ஒத்துமையா இருக்கிறோம், நல்லா ஆரோக்கியமா இருக்கோம், சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி எழுதுங்க. பெயர் குறிப்பிடணுமா? என்னங்க சார்? யாருக்கு பெயர் குறிப்பிடணுமா? ஆமாங்க சார். மனைவி பெயர் குறிப்பிடணுமா? ஆமா, 2 பேர் பேரும் குறிப்பிட வேண்டும். நன்றி சார். அது யாராவது ஒரு எக்ஸாம்பிள், அது நம்ம டேட்டோட சொல்லணுமா அப்படி சார்? அதுக்கு டேட் வேணாம் சார், நீங்க டேட் மட்டும், அது மட்டும் போதுமா உங்களுக்கு? இப்ப ஜூன் 10 ஜூன் 10 சந்தோஷமா தான் போதுமா? ஜூன் 11 சண்டை போட்டா பரவாயில்லையா? எப்பயுமே ஒத்துமையா இருக்கிறோம், ஆல்வேஸ். எப்பயுமே ஒரு புரிதல் தன்மைக்குள்ள இருக்கணும் அப்படின்னும் போது அது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த எனர்ஜி. சார் இன்னொரு டவுட் சார், இப்ப இதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது மட்டும் அந்த 108 வாட்டி அந்த அந்தந்த ஹோரை, இப்ப நோய் அப்படின்னாக்க அது சூரிய உரை சூரிய நாள், திருமணம் அப்படின்னா அது வந்து சுக்கிர உரை சுக்கிர நாள், மீது அடுத்து 9 நாள் அந்த 9 முறை எழுதுறது வந்து எந்த டைம் வேணா எழுதலாமா சார்? ஆமாங்க சார், வரையலாம்.
ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது மட்டும் தான் இது அந்த கோரை அது பாக்குறோம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எப்ப வரையலாம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இதுல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வேற ஒரு பார்ட் சொன்னீங்க. இப்ப இது வந்து 2 சேர்த்து பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 2மே ஒரே நேரத்துல பண்ணலாம். அதாவது ஒரே நேரம்னா இப்ப ஆமா ஒரே டைம் பண்ணலாமா? இல்ல அத பண்ணலாம் பண்ணி சார். முடிச்சதுக்கு இது ரெண்டுமே ஒரே நேரத்துல பண்ணலாம். இது இந்த ரெண்டும் ஒரே ரெண்டு நேரத்துல எந்திரம் பண்ணலாம். இந்த 2 எந்திரமும் ஒரே நேரத்துல பண்ணலாம் சார். அது வந்து பரிகாரம், அதை தனியா எடுத்துருங்க. அது வேற. ஓகே ஓகே ஓகே. அதையும் சம்மந்தப்படுத்தாதீங்க. அந்த பரிகாரம் டோட்டலா வேற, டிஃபரெண்ட். இப்ப இந்த ஓகே ஓகே. எந்திரம் மட்டும் பாக்குறோம். இந்த எந்திரம் இந்த நேரத்துல நம்ம வரைகிறோம், அவ்வளவுதான். சரி சரி. ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. சரி, ஓகே. கேளுங்க சார். சரி, 108 முறை வரையலாம் சார். இது வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு முறை வரைக்கும், அடுத்தது 2வது முறை 2த்தையும் சேர்த்து இது மாதிரி ஒன்றுத்து மட்டும் நான் 108 டைம்ஸ் வரைக்கும், அப்புறம் 108 டைம்ஸ் வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு எந்திரம் எரிஞ்சு 108 மறைஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுத்த எந்திரம் எடுத்து அது தனியா 108 மறைஞ்சிடுங்க. ஓகேங்க சார். சரி, நமக்கு அடுத்த கிளாஸ் வந்து மண்டே வரணும். ஆக்சுவலா மண்டே நம்ம வந்து கொல்லிமலை அன்னைக்கு தான் வந்திருப்போம். அதனால மண்டே இருக்காது, வெனஸ்டே இருக்கும். அடுத்த வெனஸ்டே இருக்கும் கிளாஸ். அதுக்குள்ள எல்லாருமே 108 மறைஞ்சிட்டு வந்துருங்க. இதுவரையிலும் என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நாங்க தான் கொல்லிமலை வரோன்றீங்களா? சரி, கொல்லிமலை வரவங்க வாங்க அங்கப்பா. சரி, யாரெல்லாம் கொல்லிமலை வரீங்க கிளாஸ்க்கு, இன்னர் வேர்ல்டு கிளாஸ்க்கு? யாருமே போய் சொல்ல மாட்டேன்றீங்க, எல்லாம் அப்படி சைலண்டா இருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? சார் ஆமாங்க சார், நீங்க வரீங்க. மற்றவர்கள் இருக்கட்டும். சரி, பார்த்துக்கலாம். சரி வாங்க, இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம இதுவரை நம்ம என்னெல்லாம் எந்திரம் குறியீடுகள் எல்லாம் கத்துக்கிட்டோமோ எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சிடலாம். சரிங்களா? அவங்க நேரம் நின்று உட்காந்துப்போம். முதுகுத்தண்டு கழுத்து தளமும் நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேரம் கைகளை வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தியில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரில கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி.
இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரசி, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுதை உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கூட மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணியோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.